இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பத்தி பார்த்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான ஒரு நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கால இருக்கக்கூடிய சிட்டில இருந்து ஒரு சின்ன வில்லேஜுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் குடிபெயர்ந்து போறாங்க. அந்த பொண்ணுடைய பெயர் ஆட்டம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அப்ப இந்த ஆட்டம அவங்க அம்மா அந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டாலும் போக போக அவளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அப்ப அங்க சம்மர் ஹாலிடேஸ் விடுறாங்க. அந்த ஹாலிடேஸ ஆட்டம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் திரும்பவும் ஸ்கூல் ரீ ஓபன் ஆகுது. அந்த சமயத்துல ஆட்டம்க்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா இந்த தடவை ஸ்கூலுக்கு புதுசா யாராவது ஜாயின் பண்ணுவாங்க. அவங்கள யாரையாவது நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதனால ஃபர்ஸ்ட் டேவே காலையில வேகமாவே கிளாஸுக்கு போய் உட்கார்ந்துருக்கா. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அவளுடைய கிளாஸ்ல அவளுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஒவ்வொரு ஆளா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்து பார்த்து அவ ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துருக்கா. அதே சமயத்துல அவங்க கிளாஸ் டீச்சரும் அங்க வந்துடுறாங்க. அப்ப அங்க வந்த கிளாஸ் டீச்சர், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது பொண்ண அறிமுகப்படுத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஆட்டமுக்கு பயங்கரமான சந்தோஷம். என்னது, புதுசா ஒரு பொண்ணா? நல்ல வேளை இந்த தடவை நம்ம ஸ்கூலுக்கு யாருமே புது அட்மிஷன் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு பொண்ணு வர்றாளே, அவளை நம்ம எப்படியாவது ஃப்ரெண்ட் பிடிச்சிடணும் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல பாத்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய டீச்சர் அந்த பொண்ண கிளாஸ்க்குள்ள கூப்பிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே பயங்கர ஆர்வத்தோட அந்த வாசலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ்க்கு அந்த நியூ பொண்ணு உள்ள வர்றா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் பொம்மை மாதிரியும் இருக்கா. அத பார்த்ததும் ஆட்டமுக்கு பயங்கரமான சந்தோஷம். என்னடா இது, இந்த பொண்ணு பாக்குறதுக்கும் பொம்மை மாதிரியே இருக்கா, அதுவும் இல்லாம அவளுடைய பேர் கூட டாலியா அப்படின்னு அந்த பொண்ண பயங்கர ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கா. ஆனா இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, என்ன இது, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா, இவ நம்ம கிளாஸுக்கு வந்தா நம்ம கிட்ட யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்னு பொறாமப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இந்த டாலி வந்ததுல ஆட்டமுக்கு தான் பயங்கரமான ஹாப்பி. அப்ப அவங்க டீச்சர் டாலிய போய் கிளாஸ்க்குள்ள உட்கார சொல்லும் போது ஆட்டம் வேகமா எந்திரிச்சு அவளுக்கு பக்கத்துல வந்து உட்கார சொல்றா. அத பார்த்த டாலியும் சரின்னு சொல்லிட்டு ஆட்டமுக்கு பக்கத்திலேயே போய் உட்கார்றா. அப்ப ஆட்டம் டாலி கிட்ட, ஹாய் டாலி, என் பேரு ஆட்டம், நீ இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கன்னு எதுக்கும் பயப்பட வேண்டாம். நானும் போன வருஷம் இப்படிதான் புதுசா வந்து பயந்தேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தயங்காம செய்றேன் அப்படின்னு சொன்னதும் டாலியும் ஆட்டம பார்த்து, ஓ தேங்க்யூ ஆட்டம், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கத நிறுத்திட்டு, ஏய் என்ன அங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, கிளாஸ கவனிங்க அப்படின்னு சத்தம் போட்டதும் ரெண்டு பேருமே ஓகே நம்ம லஞ்ச் டைம்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு லஞ்ச் டைமும் வருது. அந்த சமயத்துல டாலியும் ஆட்டமும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த குறுகிய லஞ்ச் டைம்குள்ளேயே ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லஞ்ச் டைம் முடிஞ்சதுமே அவங்க கிளாஸுக்கு நடந்து போகும்போது ஆட்டம் டாலி கிட்ட என்ன சொல்றான்னா, ஹே டாலி, இன்னைக்கு ஈவினிங் நீ எங்க வீட்டுக்கு வந்தா என்ன அப்படின்னு கேக்குறா. அத கேட்டதும் டாலியும், ஓ கண்டிப்பா ஆட்டம், இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. அந்த சந்தோஷத்திலேயே ரெண்டு பேருமே அவங்களுடைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கூல் டைம் முடிஞ்சதுமே ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே நடந்து நேரா ஆட்டமுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஆட்டம் கதவை திறக்கிறா. அப்ப டாலி வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு, ஹே ஆட்டம், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் ஆட்டம் என்ன சொல்றான்னா, ஹே டாலி, நீ சும்மா விளையாடாத, எங்க வீடை விட நிறைய வீடு பெருசாவும் அழகாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. ஆனா அவங்க வீட்டுல யாருமே இல்ல. ஏன்னா ஆட்டமுடைய அம்மா காலையில வேலைக்கு போனா மாலை 6 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால ஆட்டம் டாலிய நேரா அவளுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவளுடைய ட்ரெஸ், பொம்மைகள், அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள்னு அவ ரூம்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அப்படி காமிச்ச
காமிச்சிட்டு இருக்கும் போது டாலி என்ன சொல்றான்னா, ஹே ஆட்டம், நான் உனக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காமிக்கவா அப்படின்னு கேக்குறா. அப்ப ஆட்டம், மேஜிக்கா, உண்மையாவே வா, உனக்கு மேஜிக் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டதும், ஆமா ஆட்டம், நான் உனக்கு மேஜிக் செஞ்சு காமிக்கிறேன், சரி நீ இப்ப ஏதாவது ஒரு வார்த்தை பேசு அப்படின்னு சொல்றா. அப்ப ஆட்டம் என்ன சொல்றான்னா, ஹாய் டாலி அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் டாலி என்ன சொல்றான்னா, இப்ப நீ பேசும்போது உன்னுடைய உதடுகள் நல்லா அசைஞ்சுது, ஆனா இப்ப நான் பேசுறேன், என்னுடைய உதடுகள் அசையவே அசையாது அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஆட்டம், டாலி நீ என்ன சொல்ற, உதடுகள் அசையாம நம்மளால பேசவே முடியாது, நீ ஏதாவது காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டாலி ஹாய் ஆட்டம் அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுடைய உதடுகள் அசையவே இல்ல. அத பார்த்ததும் ஆட்டம் ரொம்பவே பயந்து போயிடுறா. என்ன பண்ற டாலி, நீ பண்றது மேஜிக் மாதிரி இல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா டாலி தொடர்ந்து ஆட்டம் கிட்ட, என்ன ஆட்டம், இதுக்கே நீ பயந்துட்டா எப்படி, நான் பேசுறது மட்டும் இல்ல, உதடுகள் அசையாம பாட்டே பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஹாரரான பாடலை பாட ஆரம்பிக்கிறா. அது என்ன பாடல்னா, நான் வருவேன் நீ தனிமையில் இருக்கும் போது மட்டும், நான் வருவேன் இரவு பொழுதில் மட்டும் அப்படின்னு தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கா. அத கேட்ட ஆட்டம், பிளீஸ் டாலி உன்னுடைய பாடலை நிறுத்து, எனக்கு நீ பாடுறது ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுது, பிளீஸ் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம 2 பேரும் ஹால்ல போய் விளையாடலான்னு வெளியே டாலிய கூட்டிட்டு வர்றா. அந்த சமயத்துல ஆட்டமுடைய அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததும் ஆட்டம பார்த்து, ஹே ஆட்டம், யார் இந்த பொண்ணு, இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டாலி என்ன சொல்றான்னா, ஹே ஆட்டம், உனக்கு அக்கா இருக்காங்கன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆட்டம் என்ன சொல்றான்னா, சும்மா இரு டாலி, அவங்க என்னுடைய அம்மா, அவங்கள பார்த்தா எனக்கு அக்கா மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னதும் டாலி என்ன சொல்றான்னா, உண்மையாவே வா, இவங்க உன்னுடைய அம்மா தானா, பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இந்த விஷயங்களை கேட்டு ஆட்டமுடைய அம்மா, யார் இந்த பொண்ணு, இவ்ளோ ஜாலியா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டாலி கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆட்டம் என்ன சொல்றான்னா, அம்மா இவ பேரு டாலி, என்னுடைய கிளாஸ்ல நியூவா ஜாயின் பண்ணிருக்கா, என்னுடைய ஃப்ரெண்டும் கூட, அதனாலதான் நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் ஆட்டமுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷத்துல நீ உருப்படியா செஞ்ச வேலைன்னா இது ஒண்ணுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆட்டம் என்ன சொல்றான்னா, அம்மா இவ உதடுகள் அசையாம பேசுறா, பாடல்கள்லாம் பாடுறாமா அப்படின்னு சொன்னதும், அப்படியா டாலி, எங்க எனக்கும் பேசிக்காமையே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் கிட்ட அவங்க பேக்க கொடுத்து, இதை என் ரூம்ல வச்சிரு ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆட்டம் அவங்க அம்மா ரூமுக்கு போய் அந்த பொருளை வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள ஆட்டமுடைய அம்மாவும் டாலியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் டாலி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த இரவும் கழிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில ஆட்டமும் டாலியும் ஸ்கூல்ல மீட் பண்றாங்க. அவங்களுடைய நாள் ரொம்ப இனிதா போயிட்டு இருக்கு. அப்ப அவங்களுடைய ஸ்கூல் முடிஞ்சதும் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு ஆட்டம் அவளுடைய ரூம்ல தனியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நள்ளிரவு நேரத்துல அங்க ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு ஆட்டம் வேகமா முழிச்சு பாக்குறா. அங்க யாருமே இல்ல. ஆனாலும் அங்க தொடர்ந்து ஏதோ காலடி சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ஆட்டம் எழுந்து லைட் ஆன் பண்ணி பாக்குறா. அங்க யாரும் இல்ல. சரின்னு திரும்பவும் ஆட்டம் தூங்க ஆரம்பிக்கிறா. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவ காதுக்கு பக்கத்துல யாரோ பாடல்கள் பாடுற மாதிரியான சத்தங்கள் கேக்குது. அத கேட்டு ஆட்டம் ரொம்ப பயந்து போய் வேகமா எழுந்து லைட்ஸ் ஆன் பண்ணி பாக்குறா. அப்பவும் அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ஆட்டமுக்கு சரியாவே தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில எழுந்ததும் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நேத்து நைட்டு ஏதாவது வித்தியாசமான சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேக்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆட்டம், ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நேத்து நைட்டு எந்த சத்தமும் கேட்கல, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ வேகமா போய் கிளாஸுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆட்டமும் வேகமா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. அப்படியே 2 நாட்கள் ஆகுது. ஆனாலும் இரவு நேரங்கள்ல அவளுக்கு சில அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்பதான் ஒரு நாள் நைட்டு ஆட்டம் அவளுடைய ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் அமானுஷ்யமான சத்தங்களும் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து அவளுக்கு அன்னைக்கு இரவு ஃபுல்லா தூக்கமே வரல. ஆனா அடுத்த நாள் காலையில ஆட்டம் அவ அம்மா கிட்ட போய், அம்மா இன்னைக்காவது உங்களுக்கு இரவு நேரத்துல ஏதாவது அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு கேக்குறா.
அப்ப ஆட்டமுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்ற ஆட்டம், நீயும் டாலியும் தானே நைட்டு உங்க ரூம்ல பேசிட்டு விளையாடிட்டு படுத்திருந்தீங்க, அப்புறம் என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஆட்டம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. என்னமா சொல்றீங்க, டாலி நேத்து நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாளா, அவ எங்க வந்தா அப்படின்னு கேக்கும்போது, என்ன ஆச்சு ஆட்டம், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, நேத்து ஈவினிங் வந்தவ நைட் லேட் ஆயிருச்சுன்னு தங்கிட்டு காலையில வெள்ளன தானே எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போனா, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் கிட்ட அவங்க அம்மா வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆட்டமுக்கு அவங்க அம்மா பேசுறத பார்த்து கொஞ்சம் பயம் ஏற்படுது. என்ன இது, நம்ம வீட்ல இப்படியான அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குதுன்னா அது டாலி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான். ஆனா நேத்து நம்ம வீட்டுக்கு டாலியே வரல, அம்மா அவ நம்ம வீட்டுலதான் தங்குனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்திலேயே இருக்கா. அப்பதான் அவளுக்கு டாலி மேல ஒரு சந்தேகம் ஏற்படுது. உடனே ஆட்டம் ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அங்க போனதும் டாலி கிட்ட போய் ஆட்டம் என்ன கேக்குறான்னா, டாலி நேத்து நீ எங்க வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு கேக்குறா. அப்ப டாலி ஆட்டம் ஒரு மாதிரி பாத்துட்டு, என்ன சொல்ற, நான் எங்க நேத்து உன் வீட்டுக்கு வந்தேன், நான் உன் வீட்டுக்கு வரலையே, நேத்து நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்கூல்ல இருந்து வெளியே போனோம், நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன், நீ உங்க வீட்டுக்கு போயிட்டியே அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஆட்டம்க்கு, என்னடா இது, அம்மா டாலி நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தான்னு சொல்றாங்க, இவளை கேட்டா வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க, ஆனா டாலி இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை தானே வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே போயிடுறா. ஆனா ஆட்டமும் டாலியும் பேசுறத அவ கிளாஸ்மேட்டான பிரின்னா அப்படின்ற ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம கிளாஸ் முடிஞ்சு டாலியும் ஆட்டமும் அவங்க வீட்டுக்கு நடந்து போகும்போது அந்த பொண்ணும் அவங்கள பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயத்த டாலி கவனிக்கல, ஆட்டம் கவனிக்கிறா. அப்பதான் டாலி அவங்க வீட்டுக்கு போற பாதையில போனதும் ஆட்டம் வேகமா பிரின்னாவை பார்த்து, ஹே பிரின்னா, உனக்கு என்ன ஆச்சு, இந்த பாதையில உங்க வீட்டுக்கு போக முடியாது, நீ எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு ஆட்டம பார்த்து என்ன சொல்றான்னா, ஆட்டம் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு, நீ டாலி கிட்ட பேசுறதையும் பழகுறதையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோ, அவகிட்ட நீ பழக பழக உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்றா. ஆனா ஆட்டம் அதுக்கு, பிரின்னா நீ எதுக்காக இப்படி சொல்ற, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆட்டம் கேக்கும் போது வேற எந்த தகவலையும் சொல்லாம அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறா. அப்பதான் ஆட்டம்க்கு டாலி மேல இருக்கக்கூடிய சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆட்டம் அவங்க வீட்டுக்கு போயிடுறா. ஆனாலும் அவளுக்கு பிரின்னா சொன்ன விஷயங்கள் அவளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு இரவு ஃபுல்லாவே அப்படியே போயிருது. அடுத்த நாள் காலையில ஆட்டம் ஸ்கூலுக்கு போய் பார்க்கும்போது பிரின்னா அவளுடைய ஸ்கூலுக்கு வரல. என்ன காரணம்னு எல்லாருமே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க ஸ்கூலுக்கு ஒரு மெயில் வருது. அது என்னன்னா, பிரின்னாவுடைய அம்மாவை காணோம் அப்படின்றதுனால பிரின்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு அந்த இமெயில்ல இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டதும் ஆட்டம் ரொம்பவே பயந்து போயிடுறா. என்ன ஆச்சு பிரின்னாவுடைய அம்மாவுக்கு, நேத்துதான் பிரின்னா டாலிய பத்தி எதையோ சொல்ல வந்தா, ஆனா அத சொல்லாமலே போயிட்டா, அத பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல கேட்கலான்னு நினைச்சா அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. ஆனாலும் ஆட்டம் டாலி கிட்ட சரியாவே பேசல. அப்படியே அந்த நாளும் போயிருது. அன்னைக்கு நைட்டு ஆட்டம் அவங்க ரூம்ல தூங்கி எழுந்து காலையில அவங்க அம்மாவை போய் தேடுறா. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு அவங்க ரூமுக்கு போய் பார்க்கும்போது ஆட்டமுடைய அம்மா அவங்க ரூம்ல இல்ல. உடனே ஆட்டம் அவங்க வீடு ஃபுல்லாவே அவங்க அம்மாவை தேடுறா. ஆனா அவங்க அம்மா எங்க தேடியுமே கிடைக்கவே இல்ல. அப்பதான் ஆட்டமுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. உடனே ஆட்டம் அன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு போடுறா. அப்ப டாலியும் விஷயம் தெரிஞ்சு ஆட்டமுடைய வீட்டுக்கு வர்றா. அப்படி வந்ததும் ஆட்டம் டாலி கிட்ட என்ன கேக்குறான்னா, பிளீஸ் டாலி எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்றா. அதுக்கு டாலி என்ன சொல்றான்னா, என்ன சொல்ற ஆட்டம், எனக்கு உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் ஏன் அதை மறைக்க போறேன், அதுவும் நான் சின்ன பொண்ணு, உங்க அம்மாவை நான் என்ன பண்ணிர முடியும் அப்படின்னு கேக்குறா. உடனே ஆட்டமும் அந்த இடத்துல சில விஷயங்களை யோசிக்கிறா. அது என்னன்னா, ஆமா நம்மள மாதிரிதான் டாலியும், அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி நம்ம அம்மாவை கடத்திட்டு போயிருக்க முடியும், அவளால இந்த விஷயத்த செஞ்சிருக்க முடியாது, இருந்தாலும் நம்ம அம்மா எங்க போனாங்க அப்படின்னு அவ சோகத்துல இருக்கும் போது டாலி தான் அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கா. அன்னைக்கு டே ஃபுல்லாவே அவங்க 2 பேரும் சோகத்திலேயே இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு செய்தி கிடைக்குது. அது என்னன்னா, அவங்க கிளாஸ்மேட்டான பிரின்னா அப்படின்ற
அப்படின்ற பொண்ணும் அங்க காணாம போயிட்டா அப்படின்றது. அத கேள்விப்பட்டதும் ஆட்டமுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. என்னதான் நடக்குது இங்க? இந்த டாலி வந்ததுல இருந்து இங்க நிறைய விசித்திரமான நிகழ்வுகள் நடக்குது. முதல்ல பிரின்னாவுடைய அம்மா காணாம போனாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா, இன்னைக்கு பிரின்னாவே காணாம போயிட்டா. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஆழ்ந்த யோசனையில இருக்கும் போது டாலி ஆட்டமுடைய வீட்டுக்கு வந்து, ஆட்டம், நீ இங்க தனிமையில இருக்க வேண்டாம், வா எங்க வீட்டுக்கு போயிடலாம், அங்க உனக்கு விளையாடுறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் ஆட்டமும் சரின்னு அவளுடைய வீட்டுக்கு போயிடுறா. அங்க போய் ஆட்டம் டாலியுடைய வீட்டை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிடுறா. ஏன்னா டாலியுடைய வீடு மிகப்பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. நிறைய அறைகளும், எங்க பார்த்தாலும் ஜொலிக்கிற தன்மையுடைய விளக்குகளும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த அறைக்குள்ள போனா எந்த அறையில இருந்து நம்ம வெளியே வர்றோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு அங்க இருக்க அறைகள் எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. டாலி ஆட்டம்க்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கும் போது ஆட்டம் என்ன கேக்குறான்னா, சரி டாலி, உங்க வீடு எல்லாத்தையும் சுத்தி காமிச்ச, ஆனா உங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்கும் போது டாலி என்ன சொல்றான்னா, ஒரு அறைய காமிச்சு, இதுதான் என்னுடைய அம்மா இருக்கிற அறை. எங்க அம்மாவுக்கு புத்தகம் படிக்கிறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால எப்பவுமே புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அவங்க எப்ப சாப்பிடுறாங்க, எப்ப தூங்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அதனால நீ இந்த பக்கம் வந்தா கூட இந்த ரூமை மட்டும் திறந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிராத, அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும் அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஆட்டமும், சரி டாலி, நான் இந்த ரூமுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாலி கூட விளையாட போயிடுறா. அப்ப அன்னைக்கு இரவு ஆனதும் டாலி ஆட்டம்க்கு ஒரு ரூமை காமிச்சு, ஆட்டம், நீ இந்த ரூம்ல தங்கிக்கோ, உனக்கு எது வேணும்னா என்னுடைய அறைக்கு வந்து என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு தூங்க போயிடுறா. அதுக்கப்புறம் ஆட்டமும் அவங்க ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இரவு நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துருது. சரி, தண்ணி குடிச்சிட்டு வருவோன்னு எழுந்து அவளுடைய ரூமுக்கு வெளியே வந்து பாக்குறா. அங்க ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. அவளுக்கு கிச்சன் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. சரி, நம்ம வேணும்னா டாலிய போய் எழுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் டாலி பாவம் தானே, நம்மளே போய் எப்படியாவது கிச்சனை கண்டுபிடிச்சு தண்ணி குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மெதுவா ஒவ்வொரு அறையா போய் பாக்குறா. ஆனாலும் அவளால அங்க கிச்சனை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப கடைசியா அங்க இருக்க ஒரு அறையை திறந்து உள்ள போய் பாக்குறா. அந்த அறை நீளமா போய்கிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும் போதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ, இது டாலியுடைய அம்மா அறையாச்சே, இந்த அறைக்கு வரக்கூடாதுன்னு டாலி சொன்னாலே, நம்ம பேசாம அமைதியா வெளியே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் அவங்க அம்மா முகத்தை பாத்துட்டு போனா என்னன்னு அவளுக்கு ஒரு பக்கம் தோணுது. உடனே ஆட்டம் மெதுவா அந்த அறைக்குள்ள நடந்து போய் பாக்குறா. அங்க யாருமே இல்ல. என்னடா இது, இந்த அறைக்குள்ளதான் அவங்க அம்மா இருக்காங்கன்னு சொன்னா இங்க வந்து பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறை ஃபுல்லா சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப அந்த ரூம்ல ஒரு படிக்கட்டுகள் கீழே இறங்கி போற மாதிரி இருக்கு. அத பாத்துட்டு ஒருவேளை இந்த படிக்கட்டுகள் வழியா போனா அவங்க அம்மாவை பாக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் மெதுவா அந்த படிக்கட்டுகள்ல இறங்கி அண்டர் கிரவுண்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அங்க ஒரே இருட்டு. சரின்னு அங்க இருக்க லைட்ஸ் ஆன் பண்ணி பாக்குறா. அவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஆட்டமுடைய அம்மா பிரின்னாவுடைய அம்மா, இவங்க 3 பேரும் கட்டி போடப்பட்டிருக்காங்க. அத பாத்துட்டு ஆட்டம் தகச்சு போய் நிக்கும் போது பிரின்னா, என்னுடைய கயிறுகளை அவித்து விடு அப்படின்னு கண்ணை காமிக்கிறா. அத பாத்துட்டு ஆட்டம் வேகமா பிரின்னாக்கு பக்கத்துல போய் கயிறை கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க கரண்ட் போயிருது. இருந்தாலும் ஆட்டமுக்கு ஒரே பயம். என்ன நடக்குது இங்க? காணாம போன 3 பேரும் இந்த டாலியுடைய வீட்டுல எப்படி வந்திருப்பாங்க? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் டாலி தானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஆட்டம் ஒரு விதமான பயத்தோட மெதுவா திரும்பி பாக்குறா. அங்க டாலி ஒரு கேண்டில வச்சுட்டு நிக்கிறா. அது மட்டும் இல்லாம டாலி ஆட்டம பார்த்து, ஆட்டம், நான் உன்னை என்னுடைய அம்மா அறைக்குள்ள வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை செஞ்சேன், ஆனா நீ எதுக்காக உள்ள வந்த அப்படின்னு கேக்குறா. அத கேட்டதும், என்ன சொல்ற டாலி, இந்த அறையில உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேக்கும் போது, அதோ அங்க பாரு, அவங்கதான் என்னுடைய அம்மா அப்படின்னு அங்க இருக்க ஒரு மர பொம்மைய காமிக்கிறா. அத பார்த்ததும் ஆட்டம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு, டாலி, அது ஒரு மர பொம்மை, அத போய் நீ எப்படி உங்க அம்மான்னு சொல்ற அப்படின்னு கேட்டதும் டாலிக்கு பயங்கரமா கோபம் ஏற்பட்டு,
ஆட்டம அடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல ஆட்டம் அடி தாங்க முடியாம டாலிய பிடிச்சு தள்ளி விட்டதும் டாலி கீழே விழுந்து அவளுடைய தலையில அடிபட்டு அங்கேயே மயங்கிடுறா. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஆட்டம் வேகமா அந்த 3 நபர்களை கட்டி போட்டிருக்க கயிறுகளையும் அவுத்து விடுறா. அந்த கயிறுகளை அவுத்து விட்டதும் இந்த 4 பேரும் அந்த அறைய விட்டு வெளியே ஓடி வர ட்ரை பண்ணும் போது ஆட்டம அந்த ரூம்குள்ள பிடிச்சு லாக் பண்ணிக்கிறா. அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த ஆட்டமுடைய அம்மா பிரின்னாவுடைய அம்மா 3 பேரும் அங்க பயங்கரமா கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா நபர்களும் வேகமா ஓடி வந்து என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப இந்த வீட்டுக்குள்ள என்னுடைய பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஆட்டமுடைய அம்மா கதறாங்க. உடனே அங்க இருக்க எல்லா நபர்களும் அந்த வீட்டு கதவுகளை உடைச்சிட்டு எல்லா பக்கமும் போய் தேடி பாக்குறாங்க. கடைசியா அந்த அண்டர் கிரவுண்டுக்கு ஓடி போய் பார்க்கும் போது டாலி மிகப்பெரிய கத்தியோட ஆட்டம கொலை செய்ய தயாரா நிக்கிறா. ஆனா அங்க இருக்க நபர்கள் எல்லாருமே சேர்ந்து டாலி கிட்ட இருந்து ஆட்டம எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்து டாலிய அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிக்கும் போது அவங்களுக்கு மிக திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குது. அது என்னன்னா டாலி ஏற்கனவே மனநலம் சரியில்லாத ஒரு பொண்ணு அப்படின்றதும் அவ ஏற்கனவே குடியிருந்த இடத்துலயும் இதே மாதிரி அவகிட்ட நெருக்கமா பழகுற எல்லாரையுமே கடத்தி கொலை செஞ்சிருக்கா அப்படின்றதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த கொலைகளை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்து இங்க புதுசா ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னும் இந்த ஸ்கூல்லயும் அவகிட்ட நெருக்கமா பழகுற எல்லாரையும் கடத்தி கொலை செய்யறதுக்கு அவ பல முயற்சிகள் எடுத்திருக்கா அப்படின்றதும் தெரிய வருது. இத கேள்விப்பட்டதும் ஆட்டமும் அவளுடைய அம்மாவும் ரொம்பவே மிரண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் ஆட்டம கொலை செய்ய முயற்சி செய்யும் போது டாலி எப்படியோ மாட்டிக்கிட்டான்னு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆட்டம் இந்த விஷயத்துல இருந்து வெளிவர ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆட்டம் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஸ்கூல்ல யார்கிட்டையும் அவ்வளவோ க்ளோஸா பழகுறதே இல்ல. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த பயங்கரமான நிகழ்வை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பேனிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.